சில நேரங்கள்ல நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும், எல்லா முயற்சியும் தோத்து போயிருது. ஒரு கட்டத்துக்கு மேல லைஃப்ல என்ன செய்யணுங்கிறது நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்குது. எல்லா வழிகளும் மூடுன மாதிரி ஒரு ஃபீலிங். எத எடுத்தாலும் ஃபெயிலியர். எத எடுத்தாலும் ஒரு ஏமாற்றம். நம்ம சைட்லேருந்து எல்லா முயற்சியும் நாம எடுத்துட்டோம். ஆனா வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுற மாரி தெரியல. ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது. எப்படி ஒரு குளம் தண்ணி தேங்கி இருந்தா ஸ்மெல் அடிக்குமோ, வாழ்க்கையும் அப்படித்தான் தேங்கி இருக்குது. எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறது? வாழ்க்கைய நகர்த்தி கொண்டு போறது? எந்த ஐடியாவும் இல்ல, எந்த பிளானிங்கும் இல்ல. இருக்கிற எல்லா ஐடியாவும் யூஸ் பண்ணியாச்சு. எல்லா பிளானையும் யூஸ் பண்ணியாச்சு. லைஃப் ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நிக்குது. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நெறைய பேருக்கு நெறைய நேரங்கள்ல எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் தான். இது சில பேருக்கு 1 நாள் இருக்கும், சில பேருக்கு 1 மாசம் இருக்கும், சில பேருக்கு 1 வருஷம் கூட இருக்கலாம். ஆனா எல்லாருமே இத ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். லைஃப் அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே நிக்குது. எந்த முயற்சி எடுத்தாலும் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஏதாவது வழி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, லக் இருக்கிறவங்களுக்கு வழி தன்னாக்குல கிடைக்குது. இல்லாதவங்களுக்கு லக் என்னைக்குமே கை கொடுக்கறது இல்ல. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள அப்படியே ஏத்துக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்ல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மூவ் ஆகல அப்படின்னா, நாளைக்கு ஆகாதுன்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்குற ஒரு பாதை, வழி கிடைக்கலன்னா, நாளைக்கு அது கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற லைஃப் நாளைக்கு இப்படியே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, நல்லது எல்லாமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்ல அப்படிங்கும்போது, கெட்டதும் நிரந்தரம் இல்ல தானே! இன்னைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். அந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும். இப்போ இருக்கிற இந்த கஷ்டமான விஷயங்கள் கண்டிப்பா மாறுங்கிற நம்பிக்கை நமக்கு வரும்போது, நம்ம ஆழ் மனசு என்ன செய்யணுங்கிறத தெளிவா நமக்கு எடுத்துக் கொடுக்கும். அதற்கு தேவையான ஒரே விஷயம் நாம செய்ய வேண்டியது, இந்த நேரத்துல நம்ம அமைதியா இருக்கிறது மட்டும்தான். மனச அமைதியா வச்சுக்கிட்டோம்னாக்கா, அடுத்து என்ன செய்யணுங்கிற அந்த கிளாரிட்டி, எங்கேயோ தூரத்துல கேட்குற ஒரு மின்னல் மாதிரி நம்ம ஆழ் மனசுல உருவாகும். அந்த கிளாரிட்டி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அந்த கிளாரிட்டி வர்ற வரைக்கும் நம்ம அமைதியா தான் இருக்கணும். அந்த கிளாரிட்டி வரும்போது, நம்ம அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு நல்ல ஒரு ஐடியா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுவரைக்கும் பொறுமையா, அமைதியா, நிதானமா இருக்கணும்.